Hi, listeners. Welcome back to r/Kollywood discusses Tamil cinema. After the success of previous weeks, thanks to you guys, the previous week's episode about GOAT. இன்னைக்கு வந்து நம்ம பேச போற டாபிக் வந்து டியூ டு த ஃபெஸ்டிவ் சீசன் தீபாவளி ரிலீசஸ், கோலிவுட்ல உள்ள தீபாவளி ரிலீசஸ், அதை பத்தின எல்லா டீடைல்ஸ் இந்த வருஷத்தோட ரிலீசஸ்ல இருந்து வாக் பேக் டவுன் மெமரி லேன் மாதிரி போய் அப்படியே எடுத்துட்டு போலான்றது தான் இருக்கும். இன்னைக்கு we have a few extra members on our panel. எல்லாமே நம்ம r/Kollywood ஃபேமிலிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க தான். லைக் டுடே நியூலி ஆன் த பேனல் வி ஹாவ் டார்ட் 777 என்னோட ஒன் ஆஃப் த ஃபெலோ ரெடிட் மாட்ஸ் அண்ட் சம்ஒன் ஹூஸ் பின் இன் த ட்ரென்ச்சஸ் வித் மீ இன் மாடரேட்டிங் அண்ட் கீப்பிங் த r/Kollywood sub alive. We have Mora, we have Cookie, we have Balaji from Singapore who used to do FDFS reviews on the sub, and we have when we have me and Mora from last time. So yeah, welcome guys, welcome to the pod. Great to have you guys here. So right away, let's address elephant in the room. அப்படியே பேசி எடுத்துட்டு போயிடலாம். இந்த வருஷத்தோட தீபாவளி ரிலீசஸ் 3 இருக்கு. பிளடி பெக்கர் இருக்கு, பிரதர் இருக்கு, அண்ட் அமரன் இருக்கு. ஸோ யோர் தாட்ஸ் அபவுட் திஸ் இயர்ஸ் தீபாவளி கிளாஷ் அப்படியே ஒவ்வொன்றா ஆரம்பிக்கலீங்களா? டார்ட் சொல்லுங்க. Okay, to start with, என்னோட ப்ரொஃபைல் வந்து .007. Yeah, so this year I'm really excited about Amaran. I mean, Redditல இது பத்தி நிறைய எழுதியிருக்கேன். For some reason, something changed in me over the last year since Maaveeran. I have kind of become a Sivakarthikeyan fan, and because of, not just because of that, but I have also kind of grown up around people in uniform all my life. So I can't reveal much about it, but that also plays into it. So I'm really looking forward to sharing some emotions with Amaran. But at the same time, Teddy Beggar promotions has been really well, and it's kind of interesting for me. And I don't know if I'll go to the theater for it, but I'm definitely looking forward to seeing it. And படத்துக்கு நல்ல ரிவ்யூ வந்துச்சுன்னா கண்டிப்பா அதுக்கும் தியேட்டர் இருக்கு. Brother, the problem is, even though I became a fan of Pal Dabba very recently, and I have been listening to Makamishi a lot, for some reason எனக்கு ராஜேஷோட I lost hope on him. Formulaவே a long time back. Formula of Rajesh. That is kind of down the pecking order, but of course, as members of Reddit Kollywood, we'll all end up seeing all the 3 movies at some point. But this is kind of my preference for this year's Diwali. Amaran, I have already gotten my first day first show ticket, so I'm super, bro. Yeah. Super. Yeah. So yeah, super, bro. So இப்போ மோரா நீங்க சொல்லுங்க, what is your order of preference for these releases? ஃபர்ஸ்ட் இருக்கு. எல்லாருமே அதான் பயங்கரமா ஹைப் பண்ணிருக்காங்க. கமல்ஹாசன் அவரே விழுந்து விழுந்து அழுந்திருக்காரு அப்படின்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஹைப் இருக்கிறது வந்து லெடி பெக்கரும் பிரதர் ரெண்டுமே எனக்கு ஒரு மாதிரி ஈக்குவலா இருக்கு. லைக் இது ப்ரிஃபர் பண்ண முடியுமா, அதை ப்ரிஃபர் பண்ண முடியுமான்னு சொல்ல முடியல. லைக் எனக்கு பிரதர் வந்து ஜெயம் ரவி இருக்கிறதுனால எனக்கு அந்த மேனால பாசிட்டிவ் வைப்ஸா இருக்கு. அதுவும் நம்ம ஃபேம் வந்து நமக்கு பயங்கரமா மீ மெட்டீரியல் கொடுக்குறாங்க நம்ம சப்ரெடிட்ல. இதுல எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்து அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. லெடி பெக்கர் வந்து அந்த ஸ்டோரி வந்து எனக்கு அது எப்படி ஒர்க் அவுட் ஆக போதா அது எப்படின்னு தெரியல. அது கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டலா இருக்கு அந்த படத்தை பார்க்கவே. இது தீபாவளி மாதிரி ஒரு ஒகேஷன்ல ஒர்க் ஆகுமா என்னன்னு தெரியல. பட் எனக்கு அது 2 மூவிஸுமே ஒரு மாதிரி லைக் 2 இதா இருக்கு. எனக்கு பிரதர்ல வந்து நெகட்டிவா தெரியுறதே அதோட டேரக்டர் தான். அவர் என்ன கிரிப்பியா காமெடி பண்றேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணி வச்சிருக்க போறாருன்னு தெரியல. மற்றபடி கேஸ்ட் எல்லாமே பார்க்க இன்ட்ரெஸ்டிவா இருக்கு. அதுவும் பூமிகாலாம் நடிச்சிருக்காங்க தமிழ்ல. அவங்க எல்லாம் வரப்போ ஒரு தனி இது இருக்கு. எனக்கு இந்த மாதிரி ஃபேமிலி ஓரியன்டட் படம்னாலே ரொம்ப பிடிக்கும் கம்பேர்ட் டு இது. ஆனா அமரன் வந்து இட்ஸ் லைக் இதுதான் வந்து எஸ்கே அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகும்போது அப்படி இப்படின்லாம் வந்துட்டு இருக்கு. அதுவும் அந்த சாய் பல்லவில இருந்து எல்லாருமே கொடுக்குற இன்டர்வியூஸ், ஒரு ஆடியோ லான்ச் எல்லாமே இதுதான் தீபாவளிக்கு பண்ணி ஒரு பயங்கரமா பண்ணி வச்ச சம்பவம் மாதிரி இருக்கு. இது தீபாவளிக்கு இப்ப வருது, இதை தூக்குறோம் அப்படி அந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி படம் அமரன் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். தென் நான் பிரதர் எடுத்துக்கிறேன். தேர்டா தான் லெடி பெக்கர் எடுத்துக்கிறேன். ஓகே ப்ரோ, நோட்டட். சோ நெக்ஸ்ட் பாலாஜி நீங்க சொல்றீங்களா, உங்க ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் என்ன இந்த தீபாவளிக்கு? எனக்கும் வந்து ஃபர்ஸ்ட் அமரன் தான். பிகாஸ் இப்ப இந்த ஜானர் ஆஃப் ஃபிலிம்ஸ், இந்த பயோபிக்
பயோபிக் ஆர்மி பயோபிக்னு எடுத்தாலே மோஸ்ட்லி அது ஒன் டைமென்ஷனலா தான் உங்களால கொண்டு போக முடியும். பிகாஸ் இட் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி வந்து நீங்க ஃபில்மியா மாத்த முடியாது. ஸோ ஆல்ரெடி ஒரு கண்டென்ட் இருக்கு. மோஸ்ட்லி அதில் என்ன ஆகும், எண்டில் அந்த ஆர்மி ஆஃபீஸர் வந்து ஹி வில் பாஸ் அவே. ஸோ அதுதான் நமக்கு தெரியும். இப்போ ஷேஷால வந்திருக்கும், மேஜர்ல வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். பட் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது, அதுவும் எஸ்கேயோட அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது, ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர், சாக்லேட் பாய், ரொமான்டிக் ஹீரோ, அதுல இருந்து இந்த மாதிரி ரா ரஸ்டிக் சோல்ஜர் கைண்ட் ஆஃப் கேரக்டர் பார்க்கறது வந்து ஐ கேன் சி ஹி ஹஸ் புட் இன் த ஹார்ட் ஒர்க் ஃபார் இட். அந்த பாடியை வந்து ஃபிட் ஆக்குறதா இருக்கட்டும், அந்த டயலாக்ஸ் பேசுறதா இருக்கட்டும். அதுவும் சாய் பல்லவி கூட சொல்லியிருக்காங்க ஹீரோ ஹீரோயினுக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்குன்னு. பார்ப்போம். ஸோ அமரன் வந்து ஃபர்ஸ்ட், பிளட்டி பெக்கர் வந்து நான் செகண்ட் வைப்பேன். ஏன்னா பிளட்டி பெக்கர் வந்து இப்ப நான் ட்ரெயிலர் பார்த்ததுல இருந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, ஏதோ ரிச் ஃபேமிலி இருக்கும், அவங்க கிட்ட ஏதோ ட்ரெஷர் மாதிரி இருக்கும். அது வந்து ஏதாச்சும் வில் மாதிரி எழுதி வைப்பாங்க, இந்த மாதிரி நாங்க பிச்சைக்காரங்களுக்கு தான் டொனேட் பண்ண போவோம்னு. அப்ப கவின் வந்து பிச்சைக்கார மாதிரி ட்ரெஸ் பண்ணி அவங்களை நம்ப வைக்க, அது மாதிரி தான் நான் ப்ரிடிக்ட் பண்ணுவேன். ஆக்சுவல் ஸ்டோரி என்னன்னு தெரியல, பட் அது மாதிரி தான் நான் ப்ரிடிக்ட் பண்ணுவேன். அதனால அது செகண்ட். பிரதர் வந்து எனக்கு டோட்டலி ஹோப்ஸே கிடையாது ப்ரோ. டோட்டலி நோ ஹோப். ஆள விடுங்க பிரதர். First honest opinion in this podcast. ஆலினால் அழகுராஜா, விஎஸ்ஓபி அது கூட பரவாயில்லைங்க. கடவுள் இருக்காங்க குமார். இன்னொன்னு வந்தது ஜிவி பிரகாஷ் குமார், அமிர்தாயா 2000 வணக்கம் டா மாப்ள. இந்த மாதிரி மூவிஸ் எல்லாமே படம் வந்துச்சா? ரைட். எல்லா படமே மறக்கவே மாட்டேன் மிஸ்டர் லோக்கல்லாம். வா ஒரே டெம்ப்ளேட் தான் படம். ஹீரோக்கு வந்து வேலை இருக்காது, அடங்கான ஹீரோயின் பின்னாடி சுத்துவான். ஹீரோ ஃபேமிலியில ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும், ஹீரோயின் சேருவாங்க, அந்த ஹீரோ பிரச்சனையோட இன்டர்வல் ஆகும், எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. எனக்கு ஜெயம் ரவி நினைச்சாதான் பரிதாபமா இருக்கு. பிகாஸ் ஹி இஸ் குட் அட் திஸ் ஜானர். ரோமியோ ஜூலியட்ல எல்லாம் பின்னிருப்பாப்ல அவர் வந்து இந்த இதே மாதிரி ஒரு யூனோ ரொமான்டிக் டிராமா காமெடி டெம்ப்ளேட் மாதிரி அவர் பின்னிருப்பாரு. பட் ஐ வில் கம் டு மை ஒபினியன் லேட்டர். பட் உங்க ஆர்டர் வந்து இதுங்களா? ஸ்ட்ரென்த்தே வந்து சந்தானம் தாங்க. எனக்கு கேட்டா சந்தானம் தான் அவரோட ஹீரோ. அந்த காமெடி எழுதுறது வந்து சந்தானமோட டீம் எழுதுவாங்களா இல்ல எம் ராஜேஷோட டீம் எழுதுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா இப்ப சந்தானமோட சோலோ மூவிஸ், இந்த தில்லி குது 2 இருக்கட்டும், இல்ல வடக்கு இருக்கட்டும், அதுல எல்லாம் காமெடிய பார்த்துட்டு எம் ராஜேஷோட ரீசென்ட் பிலிம்ஸோட காமெடி எல்லாம் பார்த்தா இட்ஸ் டோட்டலி ஸ்டாக். இப்ப வடக்குப்பட்டி ராமசாமில இருந்து அந்த நிழல்கள் அந்த சீன்ஸ் வச்சு சிரிக்க வச்சிருப்பாங்க. எம் ராஜேஷ் வந்து மிஸ்டர் லோக்கல் ஃபுல்லா மொக்க காமெடி தான் போடுவாரு. அதனால வந்து பிரதர் வந்து எனக்கு ஒரு ஹூக்கே இல்ல. சரி சாங்ஸ் எல்லாம் இருக்கு, பட் ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் என்ன வர போகுதுன்னு எனக்கு தெரியும். எம் ராஜேஷோட காமெடி எனக்கு நம்பிக்கை இல்ல, சாங்ஸும் நல்லா இல்ல. டோட்டலி நோ எக்ஸ்பெக்டேஷன். I don't agree on that. Right. பாப்பேன் பிரதர் பாப்பேன், பட் டோட்டலி லாஸ்ட். அமரன் பார்த்துட்டு பிளட்டி பெக்கர் பார்த்துட்டு பிரதருக்கு எங்கேயாச்சும் டைம் இருந்ததுன்னா பாப்பேன், அவ்வளவுதான். ஓகே டீல் ப்ரோ, டன். ஓகே குக்கி நீங்க சொல்லுங்க. எஸ்கே வந்து ஹலோ சொல்லுங்க. யாரோ பேசிட்டு இருந்தாங்க. இல்ல சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. என்னோட ஆர்டர் வந்து சும்மா இதுக்கு சேர்த்து சொல்றேன்னு இல்ல, நான் வந்து ஆக்சுவலா பிளட்டி பக்கருக்கு தான் மோஸ்ட் எக்ஸைட்டட்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் அமரன் அண்ட் நெக்ஸ்ட் பிரதருக்குலாம் எக்ஸைட்டட்லாம் இல்ல. போன ஸ்பீக்கர் சொன்ன மாதிரி நான் சொல்ல அப்புறம் வரலாம் அதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பிளட்டி பக்கர் வந்து கவினுக்கு தான் பேசிக்கலா. ஹிஸ் சாய்ஸஸ் ஹஸ் பீன் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் மீ. நியூ கமர் வந்து டிஃபரெண்டா பண்றாரு. ஸோ ஐ அம் கெட்டிங் தட். ஸோ அதுதான். பட் அமரனுக்கு என்ன இஷ்யூனா, as someone said before, it's a story that we know, that I've read already, and இந்த ஜானரை பர்டிகுலரா மில்க் பண்ணது வந்து மோஸ்டா பாலிவுட்ல. ஸோ அந்த மூவிஸ் நான் நிறைய பார்த்திருக்கேன். அண்ட் மோஸ்டா ஒரி, நான் மோஸ்ட் இம்ப்ரெஸ் ஆனது ஒரி தான். விக்கி கௌஷல் வந்து அந்த கேரக்டர் பண்றதுக்கு முன்னாடி அவர் என்னென்ன பண்ணியிருந்தாரு, அப்புறம் இதுல எவ்வளவு கன்வின்ஸ் பண்ணாரு நம்மள அந்த கேரக்டர், ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. அந்த லெவல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் எஸ்கே கொடுப்பாரான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. பட் ஐ எம் ஹாப்பி டு பி ப்ரூவன் ராங். I'll go for the movie, but I'm happy to be proven wrong at the end. நமக்கு ஏன்னா இந்த மாதிரி மூவிஸ்ல நமக்கு தெரியும் என்ன எண்டுன்னு. ஸோ அன்லெஸ் அண்ட் அன்டில் ஸ்கிரீன்ல அது ரொம்ப நல்லா ஆகலைன்னா எமோஷனலா நம்மள மூவ் பண்ண முடியாது.
Point. So yeah, again, I'll go with an open mind. If it's good, it's good. If it's not good, again, it's a real story. It has to be told. Now, okay, people can know. அண்ட் பிரதர் வந்து நீங்க சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப பாவமா இருக்கிறது ஜெயம் ரவியை பார்த்தாதான். அவரு ஒரு லாஸ்ட் 5 years அவரோட ஸ்கிரிப்ட்ஸே அப்படிதான் இருக்கு. எதுவுமே கனெக்டே ஆக முடிய மாட்டேங்குது. பர்சனலாவே ரொம்ப கடுப்பா இருக்கு. ஏன்னா அவ்வளவு நல்ல ஒரு ஆக்டர். 90 கோமாளிக்கு அப்புறத்துல இருந்தே அவரோட சாய்ஸஸ் எதுவுமே நல்லா இல்லாத மாதிரிதான் இருக்கு. பொன்னியின் செல்வன் other than பொன்னியின் செல்வன். Exactly, he got and எனக்கு அருண்மொழிவர்மன் பொன்னியின் செல்வன் 2ல வந்து அந்த புத்தரோட கோயில்ல இருப்பாங்கல்ல, லங்கையில. ஆமா ஆமா. இல்ல ஆஃப்டர் கமிங் பேக் தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் லைக் when all the characters meet, லைக் அவன் ட்ரீட்மெண்ட்காக ஒரு டெம்பிளுக்கு போவாங்களா. ஆமா ஆமா. ஒரு புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி. எக்ஸாக்ட்லி, புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி. அங்க புத்த பிக்ஷுகள் கூட. his like that 10 to 15 minutes I think he owned the screen என்ன பொறுத்த வரைக்கும். like I am like such a good actress inside him ங்கறது கண்டிப்பா. you know, like especially since he is playing the titular character, literally the movie is named after him, so that's a lot of pressure to carry on such a big magnum opus இல்லீங்களா. So yeah, he's a capable actor, no doubt about it. Exactly. ஏனா பொன்னியின் செல்வன் he will not do much. He will ஏனா அந்த கண்ணிலையும் the just the way he stands and delivers whatever he is, the presence, the screen presence கண்டிப்பா. He was so it just எல்லாரும் சொல்ற மாதிரி we are all feeling bad that such a capable actor is not being utilized good enough in Kollywood, but that is the case. Yeah. நீங்க சொல்லுங்க ஜேகே, உங்களோட தீபாவளி டாப் 3. எந்த வந்து see இப்போ you know I believe in giving every movie a fair shot before its release. trailer பாப்பேன், I'll see the trailer and I'll temper my expectations. அப்படியே நான் செட் பண்ணிப்பேன். லைக் இது என்ன, வாட் டஸ் இட் ப்ராமிசிங் மீ, இந்த படம் எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க போகுதுன்னு பார்த்துட்டு ஐ யூஸ்வலி அந்த மாதிரி நான் ஜட்ஜ் பண்ணிட்டு போவேன். ஸோ அந்த மீட்டர்ல பாத்தீங்கன்னா அமரன் ஐ எம் மோஸ்ட் எக்ஸைட்டட், லைக் நீங்க நிறைய பேர் சொன்ன மாதிரி. பட் ஃபார் அனதர் ரீசன் இன் அடிஷன் டு இட் என்னன்னா, இப்போ நீங்க சொன்னீங்கல்ல லைக் இது ஒரு பயோபிக், இது ஒரு ஆல்ரெடி பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி தான். ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் சீயிங் டிஸ்பைட் தட் எப்படி நம்ம ஹுக் பண்ணுவாங்க. லைக் நம்மளுக்கு கதையே தெரிஞ்சாலும் லைக் இப்போ அந்த ஸ்கிரீன் பிளே எப்படி போகுது, பிளாட் எப்படி எடுத்துட்டு போறாங்க, ஹவு இஸ் த சினிமேட்டிக் பிக்சரைசேஷன் ஆஃப் இட்ன்றது பாக்குறதுல, பிகாஸ் திஸ் சீம்ஸ் டு பி ஒரு பக்கா டெக்னிக்கலி சவுண்ட் மூவி. லைக் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் ட்ரெய்லர்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் ஹவ் ஃபயர்ட் ஆன் ஆல் சிலிண்டர்ஸ். லைக் எஸ்கேயோட ப்ரிப்பரேஷனா இருக்கட்டும், யூ கேன் டெல் திஸ் இஸ் த மூவி வந்து எல்லாரும் அவங்களோட ஹார்ட் அண்ட் சோல் கொடுத்து பண்ணிருக்காங்க. லைக் ஸோ அட்லீஸ்ட் ஃபார் தட் I'll give it that okay. Like I'll give it the full benefit of the doubt, even though it's a known story. And I want to support these kind of films. Like so, they say you know what you see on screen, vote with your wallet. So அந்த மாதிரி அமரன் I'm the most hyped for. Next வந்து பாத்தீங்கன்னா Bloody Beggar, almost the same level of hype னு சொல்லுவேன். I'm excited for it too. ஆக்சுவலா மோஸ்ட்லி அதுல எனக்கு என்ன மெயின் எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த நெல்சன் ஃபேக்டர் தான். லைக் இப்போ நெல்சன் ஒரு விதமான ஒரு பிராண்டாவே மாறிட்டாரு, லைக் த்ரூ இஸ் குவர்க்கி பிராண்ட் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் இருக்கு இல்லைங்களா. ஸோ லைக் ஐ எம் எக்ஸைட்டட். இது ஃபர்ஸ்ட் மூவில அவருக்கு ப்ரொடியூசரா. ஸோ ஐம் பிரிட்டி ஷுர் he had a level of creative control over the script and Kavin and Nelson also go way back, like since their Vijay TV days they've known each other. So அந்த இது இருக்கு, that seems to have translated on screen. Like என்ன பண்ண போறாங்க, like what is this script going to offer new, even though it seems story beats பொதுவா பார்த்தா ஃபெமிலியரா இருந்தாலுமே what is new in this scriptன்ற மாதிரி தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு மெயினா, more than anything. So அதையும் I'll go catch it in the theater. பிரதர் வந்துட்டு அது வந்து இப்போ நிறைய பேரும் அதே தான் சென்டிமெண்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணீங்க. நான் அதை வந்து ஒரு யுனிக்கான ஆங்கிள் எப்படி பாக்குறேன்னா, இட் சீம் ஒரு சில படம்லாம் லைக் இப்போ சரி இது இதை நான் ஏன் தியேட்டர்ல போய் பார்க்கணும், இது யூடியூப்ல சீன் கம்பைலேஷன் போட்டுருவாங்க, காமெடி சீன் கம்பைலேஷன், அதை பார்த்துருவேன் சாப்பிடும் போதோ இல்ல சும்மா டைம் பாஸ் பண்ணும் போதோ, காமெடி சீன்ஸ் மட்டும் பாத்துக்கிறேன்.
ஒரு சில 2 சீன் நல்லா இருக்கும், அது மட்டும் பார்த்துட்டு போயிடுறேன். அதுக்கு எதுக்கு நான் தியேட்டருக்கு போகணுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. எஸ்பெஷலி ஆஃப்டர் ஜியோ வேர் டேட்டா இஸ் சோ ரெடிலி அவைலபிள், எப்போ வேணாலும் எடுத்து பார்க்கலாம், ஆன் த கோ வாட் எவர். எனக்கு எம் ராஜேஷோட படம் ரீசெண்ட் டைம்ஸ்ல லைக் ஆஃப்டர் சிவா மனசுல சக்தி அண்ட் பாஷன்கிற பாஸ்கரன்ல இருந்தே இட்ஸ் ஒன்லி பின் அ கிராஜுவல் டிக்ளைன் என்ன கேட்டீங்கன்னா. ஸோ யா, I don't know. I have next to no hype for this movie. I want Jayam Ravi to do well. It seems to be like he saw something in the script and he's chosen it. Maybe he's trying to branch out, go back into that comedy niche. ரொம்ப நாளா ஒரு த்ரில்லரையே ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காரு. Like since Adangamaru, Agilan and all, he's been trying. So maybe he's trying to, change the palette. ஒரு palette cleanser மாதிரி ஒரு படம் கொடுக்கலான்னு ட்ரை பண்ணியிருக்காரு போல. But தெரியல, I don't know. I want to like this movie, but this movie's promotional strategy ஆ இருக்கட்டும், whatever it is, nothing has hooked me. Whereas Amaran பாத்தீங்கன்னா they haven't skipped a beat. ஒரு promotions எல்லாமே it has only been அந்த ஹைப் ஏத்தி விடுறதுக்கு தான் அது இருந்திருக்கு பேசிக்கா. ஸோ ஆமா, மற்றவங்க நிறைய பேர் சொன்ன மாதிரி என்னோட லிஸ்டும் அமரன் அதை விட கொஞ்சம் கம்மியா பிளடி பெகர் அண்ட் பிரதர் இஸ் பேசிக்லி இன் லைக் நியூட்ரல், லைக் ஐ மீன் வீல் சி அப்படின்ற ஒரு ஜோன்ல தான் நான் இருக்கேன். ஆமா, பிரதர் அவங்களோட ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே லைக் ப்ராப்ளமா தான் இருக்கு. சரிபுத சனிவாரம் ஓடிடில வந்துச்சு, அப்ப பாம் வந்து செம அடி ட்விட்டர்ல எல்லா இடத்துலயும் இது பண்ண கெமிஸ்ட்ரியே இருக்குமா அப்படின்ற ஒரு டவுட்லாம் கூட கேட்டிருக்காங்க. ஜெயம் ரவியோட டைவர்ஸ் வந்துச்சு, அந்த ப்ராப்ளம்ஸ் வேற போனதால ஜெயம் ரவி எந்த இன்டர்வியூஸும் கொடுக்க முடியாம போச்சு. எம் ராஜேஷ் அவரு இன்டர்வியூவே கொடுக்க முடியாது, அவர் பேசுறதை எவனும் கேட்கவும் மாட்டான். இப்போ பூமிகா வச்சு அவங்க இன்டர்வியூஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பிஹைண்ட் வுட்ஸ்ல. It is unfortunate. Harris Jayarajோட ஆல்பம், லைக் ஈவன் லெஜெண்டோட ஆல்பம் கூட கேட்க நல்லா தான் இருந்துச்சு. லெஜெண்டோட ஆல்பம், yeah, the songs are underrated actually. 100% I'll accept this. Brother album other than for Makamishi, மத்த பாட்டுல எனக்கு பெருசா இப்போ வரைக்கும், I mean I've been listening to it pretty frequently. இப்போ வரைக்கும் எனக்கு இன்னும் it hasn't hit me. Yeah, while we are on this topic, I think yeah, maybe it's a promo thing. Maybe it's a promo thing also. Maybe they've not been marketing. இப்போ அமரன் எடுத்தீங்கன்னா they இப்போ ஹே மின்னலே ரிலீஸ் பண்ணிருக்காங்க and ஜிவி பிரகாஷ் is already a brand in himself. அது வந்து சாங் ஒரு விதத்துல they let the song do the talking இல்லையா, லைக் அது பெருசாலாம் ரீல்ஸ் போடு அது பண்ண அவங்க ஒரு புஷும் பண்றது இல்ல, they're letting their work speak for itself. So I think அதுவே ஒரு நல்ல தரமான ஒரு ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி தான். அமரன்ல லைக் சைக்கலவிக்கு கிளிம்ஸ் அத ரிலீஸ் பண்ண உடனே அதுவே பயங்கர ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சு. அதுல சாங்கா இருக்கட்டும் எல்லாமே. ஆமா ஆமா. So I was thoroughly impressed. Nathan Munda, like 2 days back Amaran release பண்ண trailer was so good. ரைட், இப்போ நீங்க கவனிச்சீங்கன்னா நம்ம எல்லாருமே பேசின ஒரு அந்த ரேட்டிங்கா இருக்கட்டும் ஆர் அபவுட் த மூவிஸ் இண்டிவிஜுவலி ஆல்சோ பாத்தீங்கன்னா காமனா இருந்த ஒரு த்ரெட் என்னன்னா த ஹைப். அண்ட் தீபாவளி படம்னாலே எப்பவுமே தேர் இஸ் அ ஹைப் அசோசியேட்டட் வித் இட். அந்த ரெண்டுத்தையுமே செப்பரேட் பண்ணி பேச முடியற ஒரு சூழ்நிலையே வர்றதில்லை யூஸ்வலா, பிகாஸ் ஓவர் தி இயர்ஸ் அப்படியே அது பில்ட் ஆயிடுச்சு. இப்போ தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பொதுவா லைக் 2 மெயின் ஜாக்பாட் டைம் ஃபார் மூவி ரிலீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு தீபாவளி, இன்னொன்னு பொங்கல், ரைட்டா? ஸோ இப்போ தீபாவளி அண்ட் ஹைப் அப்படின்னு இருக்கிற பட்சத்துல வந்து we'll basically try and understand what does a Diwali release mean? What does it mean to you, whether from drawing from your own life or உங்களுக்கு இருந்த ஒரு சில முக்கியமான எக்ஸ்பீரியன்சஸ் or இப்போ டாட் ஷேர் பண்ண மாதிரி his personal connection to a certain movie அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தா கூட what does a Diwali release mean to you? We'll start again with that. நீங்களே சொல்லுங்க, because you had spoken about personal connection. Yeah. So for a very long time Diwali na most like I was in Chennai for a long time. நான் என் சொந்த ஊருக்கு போவேன் தீபாவளிக்கு முக்காவாசி டைம். நான் என் சொந்த ஊருக்கு போயிட்டு like it was always a part of the tradition. Like Diwali evening வந்து family around 10 to 15 of us will go to the movie theater சேர்ந்து பார்க்கிறதுக்கு. Like either முன்னாடி டிக்கெட் வாங்கிடுவோம். Like back in the 2000s டிக்கெட் வாங்குறது அவ்வளோ கஷ்டமா இருக்காது. Things have changed drastically, but we'll still go in the afternoon and get tickets for like 10-15 people, and we are always looking forward to
வாட்சிங் அ மூவி டுகெதர். இதுல என்னன்னா, நான் எங்க ஊர்ல பாக்குறதுக்கும் சென்னையில பாக்குறதுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். லைக் நான் சிவகாசி வேலாயுத்தம் அதெல்லாம் தியேட்டர்ல போய் பார்த்தப்போ, லைக் பீப்புள் வில் கம் ஃப்ரம் லைக் ஸ்மால் வில்லேஜஸ் அண்ட் ஆல், லைக் பெருசு ட்ரக்ல எல்லாம் வருவாங்க, லைக் லாரியா வருவாங்க, ரெண்டு மூணு லாரியில, லைக் எங்க பார்த்தாலும் ஃபிளெக்ஸ் போர்டு, கூட்டம் பயங்கரமா அள்ளும். லைக் இட் இஸ் வெரி டிஃபரெண்ட் ஃப்ரம் த crowd which comes to Chennai to a Devi theatre or a Vetri Krompet. Not able to words properly, பட் அந்த ஒரு வைபே ஒரு திருவிழா மாதிரி தான். எக்ஸாக்ட்லி. லைக் நான் சிவகாசி பார்த்தப்ப லைக் ஐ வாஸ் லைக் a very young kid. நான் லைன்ல நின்னு போலீஸ் எல்லாம் அடி வாங்கினேன் அந்த டைம்ல, லைக் பிகாஸ் தி கிரவுட் இஸ் சோ அன்ரூலி கிரப்பச்சு. அண்ட் சீட் நம்பர்லாம் இருக்காது, எல்லாரும் ஓடி போய் எங்க சீட் கிடைக்குதோ உட்காந்து பாக்குறது, அண்ட் லைக் பயங்கரமா பேப்பர்லாம் கிழிச்சு போடுறது, அதெல்லாம் லைக் கம்பேர்ட் டு சென்னை சொந்த ஊர்ல எல்லாம் இன்னும் அதிகமா பண்ணுவாங்க, ரொம்ப அதிகமா பண்ணுவாங்க. சின்ஸ் ஐ ஃபீல் த ரூல்ஸ் ஆர் much relaxed, so I enjoy that part of it. I enjoy going to like ஊர்ல போய் பார்த்து இது மாதிரி பார்க்கறது. பட் of course as I've grown older, that has reduced and things have changed. டிக்கெட் வாங்குறது கஷ்டமா இருக்கு. பட் சென்னையில ஃபார் மீ லைக் மூவிஸ் லைக் கத்தி அண்ட் துப்பாக்கி of course are the big highlights for me. அது வந்து வெற்றியில பார்த்த 2 படமும் like that was also like another level of celebration for me when I for most of the Diwalis. Oh yeah, okay. Good. So yeah, that's true. It's an experience in the tier 2 belt also. Tier 2 சொல்ல கூடாது, but you know Chennai is a vibe, and you know especially in the towns la kuda, like even down to the single screen theaters in like even recently நீங்க சொன்ன மாதிரி சிவகாசி டைம்ல அண்ட் அந்த டைம்ல எல்லாம் கூட இட்ஸ் a celebration full on. So இப்போ வந்து we have a new surprise panelist on the pod. Hi Ninja, எப்படி இருக்கீங்க? நிஞ்சா இருக்கீங்களா? கேக்குது, சொல்லுங்க. யா, சோ நான் நல்லா இருக்கேன். நான் இப்பதான் பேசிட்டு தான் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. சோ யா, இப்போ வந்து உங்களோட தீபாவளி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் அ மூவி அப்படின்னா லைக் வாட் டஸ் இட் மீன் டு யூ? லைக் அதோட அர்த்தம் என்ன, அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்னா மை நேட்டிவ் இஸ் ட்ரிச்சி. So I used to go with my family for movies. தீபாவளி அன்னைக்கு இல்ல, தீபாவளி ஈவினிங் இல்லாட்டி ஒரு நாள் அதுக்கப்புறமா அந்த வீக்கெண்ட் அந்த மாதிரி வந்து போய் ஃபேமிலியோட போயிட்டு என்ஜாய் பண்ணுவோம். என்னோட ஆண்டி வந்து she will come every year from Bangalore to celebrate Diwali with us. So it meant a lot for me. அது அந்த டைம்ல வந்து when I was very young, during 2006-2007, she was very instrumental in shaping my movie taste அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏடிஎம் படத்துக்கு வந்து கூட்டிட்டு போனாங்க, அழகிய தமிழ் மகன். மற்ற ரிலீஸ்க்கு தான் வந்து இருந்துச்சு. அப்போ வந்து அழகிய தமிழ் மகன் படத்துக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க. அப்போ வந்து ஐ வாஸ் மெஸ்மரைஸ்ட் பை விஜய்ஸ் பிரசன்ஸ். அவரோட அந்த என்ன சொல்றது, ஒரு கைண்ட் ஆஃப் மேனரிசம்ஸ், ரொம்ப கூலா இருக்கிறது. அப்புறமா வந்து கடைசியில வந்து எண்டிங்ல ஐ டி நாட் அண்டர்ஸ்டாண்ட் மச், பட் கடைசியில எண்டிங்ல வந்து அந்த சிகரெட்டை தூக்கி போட்டு என்ன சொல்ல எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லும் போது அந்த தியேட்டர்ல இருந்தவங்க வந்து எல்லாரும் கிளாப் பண்ணது எல்லாம் நாங்க சின்ன பசங்க எங்களுக்கு தெரியல, பட் தியேட்டர்ல இருந்த பெரியவங்க எல்லாரும் வந்து கிளாப் பண்ணது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பெரிய ஒரு ஹைப் வந்து உருவாக்கிச்சு, ஒரு கூஸ் பம்ப் சொல்லலாம். ஆனா ரெடிட்ல பாத்தீங்கன்னா நம்ம சப்ரம் வந்து இந்த மூவிய கழுவி ஊத்துறாங்க. என்னடா மூவி அதெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க கூட சொல்றது தானே. லைக் ஐ மீன் மெனி பீப்புள் இப்ப அதே யூடியூப்லயோ இல்ல வாட் எவர் ஓடிடி இட் இஸ் ஆன், அதுல பார்த்தா யூ won't be able to replicate அதே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்களா? தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சப்ரெடிட் வந்து கொஞ்சம் பொலிட்டிக்கல் ஐடியாலஜியும் அவங்க எடுத்துப்பாங்க, தாட்ஸ் வைக்கிறதுக்கு. அதுவும் இந்த மூவில அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. அது இன்டர்பிரேஷன் சொல்லிட்டு குறியீடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுதான் குறியீடு. நம்ம ரெடிட்ட பொறுத்த வரைக்கும் அழகிய தமிழ் மகன்னா எய்தர் மூவியை பத்தி பேசணும்னா they will start criticizing it. ஆனா அது தவிர மாசத்துக்கு ஒரு தடவை ஸ்ரேயா போஸ்ட், ஏஆர் ரஹ்மான் போஸ்ட் போட்டு ஒரு சிலவங்க வந்து
ஒரு சிலவங்க வந்து அழகிய தமிழ் மகன் வாஸ் கோட் பிஃபோர் கோட் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஜோன்ல கூட பேச ஆரம்பிச்சிருவாங்க. வெதை அங்க போட்டதுரா அப்படின்ற மாதிரி. எக்ஸாக்ட்லி. ஆமா. இப்ப கூட எல்லாருமே பிரசாத் பத்தி ரொம்ப பெருசா தான் பேசுவாங்க. லைக் எவ்ரிபடி ரிமெம்பர்ஸ் பிரசாத் வெரி ஃபாண்ட்லி. So I mean when movies ATM released at the wrong time actually பாத்தீங்கன்னா I honestly feel ATM released at the wrong age of Tamil cinema. இப்போ வந்திருந்தா அது கூட சூப்பர் ஹிட் ஆயிருக்கும். But the concept was a little too சொல்லுங்க. Actually I think ATM வந்து என்னோட வந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதர்வைஸ் would not have given me that என்ன சொல்றது ஒரு கைண்ட் ஆஃப் சார்ம், கைண்ட் ஆஃப் அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் சினிமா. அது ஸ்டார்டிங் பாயிண்ட் எனக்கு. அந்த டைம் ஏடிஎம் வந்தப்போ வேற சூர்யா மூவி கூட வந்துச்சுல ஒண்ணு. என்ன மூவி அது? தீபாவளிக்கா? அப்புறம் வேல் பொல்லாதவன். ரெண்டு மூணு மூவிஸ். வேல்லாம் இப்ப வரைக்கும் கோட்டட் மீம் மெட்டீரியல் சொல்லக்கூடாது. பட் லைக் தரமான ஸ்கிரீன் பிளே, வேகமா ட்ரேட்மார்க் ஹரிமாம்ஸ் சொல்ல போனா ஸ்கிரிப்ட் அதெல்லாம். பாலாஜி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களே ஏதோ சொல்லுங்க. அழகிய தமிழ் மகன் வந்து அக்கார்டிங் டு மீ இட்ஸ் நாட் அ தீபாவளி பிலிம். என்ன கேட்டா தீபாவளி பிலிம்னா என்னோட இதுபடி இட்ஸ் சம்திங் இட்ஸ் அ செலிப்ரேட்டரி மூட். இட்ஸ் தீபாவளினா யூஸ்வலா ஃபேமிலியோட, இப்போ இந்தியால எல்லாம் வந்தா சிட்டிஸ்ல தான் அவங்க ஃபேமிலியை பார்க்கறதுக்காக போவாங்க. அப்ப எல்லாம் கூட்டமா போவாங்க அந்த மாதிரி. ஸோ இட் ஷுட் பி சம்திங் செலிப்ரேட். அழகிய தமிழ் மகன் வந்து இட் வாஸ் டூ என்ன சொல்றது நாட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லின்னு நான் பார்க்கிறேன். எஸ்பெஷலி த செகண்ட் ஹாஃப். அந்த பிரசாத் கேரக்டர் வந்து நமிதாவோட பீச் சாங், பிகினி சாங்ஸ் ஃபுல்லா அந்த பாட்டு வந்து ஐ ஃபீல் இட்ஸ் நாட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி. அண்ட் ஐ திங்க் வேல் வந்து வாஸ் த பெட்டர் மூவி ஃபார் தீபாவளி அந்த டைம். ஃபாஸ்ட் ஸ்கிரீன் பிளே, ஃபேமிலி இமோஷன், பையன் தொலைஞ்சு போயிடுவான், பையனை கண்டுபிடிக்கிறாங்க. எண்ட்ல வந்து சூர்யா வாசு வந்து அந்த பாட்டி கிட்ட லக்ஷ்மி அம்மாட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி வேல் வந்து உங்க குடியே இருக்கட்டும், நீங்க தான் நல்லா பாத்துக்குவீங்க. அப்ப சரண்யா வந்து சொல்லுவாங்க ஆமா உங்க குடியே இருக்கட்டும். அப்ப எல்லாம் கூட்டு குடும்பமா வந்து இவன் ஜன்னல் வீடு இந்த மாதிரி வரும்போது வேலோட ஹை மொமெண்ட்ஸ் ஆல்வேஸ் டெக்ஸ்ட் புக் எக்ஸாம்பிள் ஆஃப் கமர்ஷியல் சினிமா. ஆக்சுவலா கமர்ஷியல் சினிமா அது. கரெக்ட். I think if Alec came as a solo release, I feel it would have been received differently. Maybe not festival season illama. Yeah, for sure. Festival season illama. Yeah, for sure. Also, so Cookie it followed பொறுத்த வரையிலும் Diwali release. வாய்ஸ் கிளியரா இருக்கா இல்ல வேற? சொல்லுங்க பேசுங்க. ஓகே. ஐ திங்க் நான் வந்து எப்பவுமே காம்போவா பார்ப்பேன். ரெண்டு படம் வந்தா ரெண்டும் காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கான்னா இட் வில் பி a good Diwali according to me. போன வருஷமே எடுத்துக்கிட்டீங்கன்னா JDX ஜப்பான் வந்துச்சு. 2 different movies and it was a good Diwali. அவ்வளவுதான். நமக்கு வந்து அவ்வளவா ஒன்னும் மெமரிஸ் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. போய் தியேட்டர்ல பார்த்தது நல்ல தீபாவளின்னு ஒரு கிளாசிபிகேஷன் இருக்கும்ல, ஒரு செலிப்ரேட்டரி இருக்கணும், ரொம்ப போயிட்டு அழுகுற மாதிரி ஒரு படம் இருக்கக்கூடாது, இல்ல ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங் ஸ்டோரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மூவிஸ் ஒரு எக்ஸ்பெக்ட். மோஸ்டா நமக்கு முன்னாடி வந்து அப்பதானே பெரிய ஹீரோஸோட படம் வரும். இப்ப வந்து இஷ்டத்துக்கு ஏதாச்சும் ஒரு தேர்ஸ்டே விட்டுறாங்க எதுவும் பார்க்காம. பட் முன்னாடி வந்து ஒரு ஆன்டிசிபேஷன் இருக்கும் அதுக்கு. தீபாவளி வந்தாதான் நமக்கு படம் கிடைக்கும்னு. ஓகே, அது அவ்வளவுதான் இருந்தது. பட் நல்ல காம்போஸ்ல வந்தது. இந்த லிஸ்ட் எடுத்து பார்க்கும் போது தான் தெரியுது எவ்வளவு நல்ல இப்ப மெர்சல் மெய்யாத நல்ல ஒரு இது. ரெண்டுத்தையும் நீங்க ஒரே நாள்ல கூட பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபைடா வரலாம், எதையும் பேட்ச் பண்ணாம. ஏன்னா ரெண்டும் டிஃபரெண்ட் போல்ஸ். அவ்வளவுதான். அவ்வளவு. மோரா அவர்களே, உங்கள் கருத்து? மோரா ப்ரோ, எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒரு மாதிரி டிஸ்கனெக்ட் ஆகிட்டே இருந்துச்சு. இது அந்த தீபாவளி ரிலீஸ்னா உங்களுக்கு என்ன இது சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் அர்த்தம், வேல்யூ அதெல்லாம்? லைக் தீபாவளி ரிலீஸ்னா அது ரொம்ப கிராண்ட் அக்கேஷனா இருக்கும். லைக் ஒரு வீட்டுல ஒரு எண்ணெய் தேய்ச்சி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் போய் ஒரு எல்லா தீபாவளிலாம் நல்லா பத்த வச்சு இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு படத்துக்கு போய் பார்த்தா நல்லா ஜாலியா இருக்கும். ஆனா நான் லைக் அவ்வளவா தியேட்டருக்குலாம் போனது இல்லை. லைக் ஒரே ஒரு வருஷம் தான் போயிருக்கேன். அதுவும் அண்ணாத்தேன் இந்த வரலாறு படத்துக்கு தான் நான் போயிருக்கேன். அது அப்படி ஒரு
ஆமா, லைக் மத்த இயர்ஸ் வந்து நான் போன படம் அதெல்லாம் வந்து நான் மோஸ்டா டிவில தான் லைக் நாங்க படம் தான் பார்ப்போம் 6 மணிக்கு. லைக் ஒரு ஃபேமிலியோட உட்காந்து ஒரு சிங்கம் பாக்குறதோ, ஒரு சிங்கம் 2 பாக்குறதோ, அது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அந்த படத்தை நம்ம அங்க டிவில தான் பார்ப்போம் ஒரு குடும்பத்தோட சன் டிவில. அது வந்து பயங்கர ஜாலியா இருக்கும். ஆனா அந்த அண்ணாத்த பண்ணது மட்டும் நான் மன்னிக்க மாட்டேன். அந்த டைம்ல சின்ன டான்ஜென்ட், ஏன்னா இப்போ வரைக்கும் என்னால அந்த விப்ளாஷ்ல இருந்து வெளியே வர முடியல. பிகாஸ் கோலிவுடால மட்டும்தான் அது முடியுன்ற மாதிரி எனக்கு சம்டைம்ஸ் ஃபீல் ஆகும். தட் அதே ஸ்பேன்ல இப்போ 2021 எடுத்தீங்கன்னா அண்ணாத்த வந்துச்சு, உடனே மாநாடு வந்துச்சு. லைக் எப்படி டோட்டல் ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம்ல. ஒன்னு த கண்டெண்டர் ஃபார் பியூர் ஃபேமிலி மூவினாலும் லைக் இட் இஸ் கிரிஞ்ச் ஈவன் வித்தின் இட் செல்ஃப்ன்ற மாதிரி ஒரு படம். அண்ட் இட் இஸ் சக்சஸ்ஃபுல் ஆல்சோ. அண்ட் மாநாடு விச் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆம்பிஷியஸ் ஸ்கிரீன் பிளேஸ் தமிழ் சினிமால எடுக்கப்பட்ட, லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸிகியூஷன் ஆர் பேசிங் எல்லாமே, கம்பேக் ஃபார் சிம்பு எல்லாமே. லைக் தேர் ஆர் 2 wolves inside ours, ஒரு கோலிவுட்ன்ற மாதிரி ஒரு விப்ளாஷ் அது எனக்கு. பட் எனிவே பேக் டு த டாபிக். I'm not sure. Yeah. Also, I'm not sure whether Anatha is a hit. அது ஹிட் ஆகலன்னு நினைக்கிறேன். It was the highest grosser of the year. Not talking about box office, but family audience loved it clearly. Just for that metric காக சொல்றேன். But yeah, Anatha was Rajini's highest opener in Tamil Nadu. That is when that sends the sad message. Like Varisu also hit in the family audience because அதுதான் டெம்ப்ளேட்னு அவங்க கிராக் பண்ணிட்டாங்கல்ல. So yeah, that really brings us back to what a festival release and a family entertainer கோலிவுட்னா என்ன, வாட் இஸ் ஃபார் கோலிவுட் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்ன்ற மாதிரி என்ன கேட்டீங்கன்னா நான் பாலாஜி சொன்னதுதான். அது பொங்கலுக்கு ஒரு வாரிசுனா இங்க ஒரு அண்ணாத்தன்ற மாதிரி தானே. ஆமா, அந்த மாதிரிதான் ஒரு வாரிசு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு டிபிக்கல் தெலுங்கு டெம்ப்ளேட் இருக்கும் தெரியுமா, லைக் டப்பிங் மூவிஸ்ல ஒர்க் ஆகும். அது வந்து பர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. நான் நினைக்கிறேன் விஜயுமே அதுக்காக தான் நல்லா இருந்திருக்கும். விஜயுமே அதுக்காக தான் அந்த படத்துக்கு ஓகே சொல்லியிருப்பாரு, நம்மளும் ஒரு தெலுங்கு டெம்ப்ளேட் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஒர்க் அவுட் ஆகுதா, மக்கள் ஒத்துக்கிறாங்களான்னு பாக்கலாம். ஒரு புரோட்டோடைப் மாதிரி தான் அது பேசிக்கலி. அதுவும் வம்சி பைரப்பள்ளி தான் அது கரெக்டா எடுக்கிறதுக்கு. ஆமா, இந்த படத்தை மகேஷ் பாபு பண்ணிருந்தா எப்படி இருந்திருக்கும் தான் ஒரு திங்கிங் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு அந்த படத்தை பார்க்க போலாம். அது மகேஷ் பாபு வந்து குண்டூர்காரத்தையே காப்பாத்தி விட்டவர் தான் மகேஷ் பாபுன்னு வச்சுங்க. லைக் ஒன் மேன் ஷோவா அந்த படத்தையே தோல்ல தூக்கி வச்சவரு. மத்தபடி இல்லைன்னா திரிவிக்ரம் ரைட்டிங் கூட அந்த அளவுக்கு நிறைய பேர் அதுக்காக தான் போவாங்க. பட் அதுவுமே எனக்கு பெருசா இதாகல. பட் எனிவே பேக் டு தி you need to share your experience. இப்போ நான் ஆக்சுவலி பாலாஜி சொன்னதுதான் ஐ வுட் லைக் டு ரீட்ரேட். என்னன்னா லைக் இப்போ ஒரு தீபாவளி ரிலீஸ்ன்னு எனக்கு பாத்தீங்கன்னா லைக் மோரா நான் நிறைய சினிமா தியேட்டர் நிறைய போனது இல்லை. லைக் க்ரோயிங் அப் ஐ ஹாவ் கான் லைக் ஃபார் இந்த மாதிரி ஒரு பெரிய ரிலீஸ் வருதுன்னா ஃபேமிலியா போலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிற குடும்பம் தான். மற்றபடி ரொம்ப சினிஃபீல் குடும்பம்லாம் சொல்ல முடியாது. பட் ஆமா, சோ தட் தீபாவளி ரிலீஸ்ன்றதே எனக்குள்ள ஒரு சப்கான்சியஸ் எக்ஸைட்மெண்ட்டை தூண்டக்கூடிய ஒரு விஷயம் தான். லைக் ஓகே போறோம், இது ஒரு ஃபுல் டே அவுட்டிங்கு, போய் இது பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம், இது இருக்கலாம். பட் வைசாக ஐ ஆல்சோ கேம் டு see that the movies are sort of meta aware that they are being released for Diwali. So நிறைய படத்துல பாத்தீங்கன்னா அதுல அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனல் தீம்ஸ் இருக்கும், ஒரு ஃபீல் குட் விஷயம் இருக்கும். there will be themes about togetherness அந்த படத்துல எல்லாம். லைக் இப்போ ஒரு செலிப்ரேஷன் இருக்கும். ஸோ எல்லாமே லைக் இன் a way Diwali helps these movies as much as these movies are in tune with the Diwali spiritன்ற மாதிரி எனக்கு தோணும். அண்ட் இப்போ அதே மாதிரி பாலாஜி சொன்ன மாதிரிதான் இதுதான் இப்போ தற்சமயத்துல இதுதான் ஃபார்முலா மாதிரி இருக்கு. லைக் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது. இப்போ போன வருஷம் ஜேடிஎக்ஸ் வந்து ஃபேமிலி என்டர்டெய்னர்னு சொல்ல முடியாது. பட் ஹிட்னு இண்டஸ்ட்ரியில ஹிட்னு பேசப்படல. பட் இட் வாஸ் அ கிரிட்டிக்கல் ஹிட் கண்டிப்பா. ஸோ இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மோல்டு பிரேக் ஆயிட்டு வருது. லைக் ஹவு கேன் வி இதே ஹோப்ப செலிப்ரேஷனை ஹவு கேன் வி பிரிங் இன் டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ், இந்த டிஃப்ரெண்ட் ஸ்டோரி டெல்லிங் மெத்தட்ஸ்ல இது எப்படி கொண்டு வரலாம், என்ன டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாம். பிகாஸ் இப்போ ஓடிடி பாப்புலரைஸ் ஆன டைம்ல இருந்து இப்போ ஒரு பிரதர் மாதிரி ஒரு படம் வருதுன்னா லெட்ஸ் பி ஆனஸ்ட், இங்க பேனல் இருக்கிற முக்காவாசி பேர் வந்து தியேட்டர்ல போவாங்கன்னா ஓடிடி வர வரைக்கும் பாத்துக்கலாம், ஓட்டி பாத்துடலாம், ஒரு லைக் வேலை பார்க்கும் போது பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருப்பீங்க.
நோ அஃபென்ஸ் டு தி ஃபில்ம் மேக்கர்ஸ். ஒரு மூவி வந்து பிரதர் மாதிரி ஒரு மூவி வந்து லைக் 2019 வந்திருந்தான். 2019 and 2018 வந்திருந்தா அது ஒரு பக்கா ஹிட்னு அடிச்சு சொல்லிடலாம். லைக் விசுவாசம் அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். டைம்ஸ் ஆர் சேஞ்சிங். ஆமா. அண்ட் திவாலி சென்டிமெண்ட் ஆல்சோ கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது. லைக் பீப்புள் இப்போ நம்ம இப்ப இருக்கிற வந்து பிகாஸ் விலைவாசியும் ஏறிட்டு போகுதுன்றதுனால வந்து ரொம்ப செலக்டிவா இருக்காங்க அபவுட் ஈவன் கோயிங் டு த தியேட்டர். பிகாஸ் ஒரு ஃபேமிலியா ஒரு தியேட்டருக்கு போறாங்கன்னா ஈஸியா ஒரு 1000 ரூபாய் குறைஞ்சது ஒரு 1000 ரூபாய் மொய் வைக்க வேண்டியிருக்கு. பார்க்கிங் செலவு, ஸ்நாக்ஸ், அப்புறம் படத்தோட டிக்கெட் காசு. இப்போ சென்னையில இட் இஸ் சம்வாட் ஆன் த லோவர் சைடு. இதுவுமே லைக் இப்போ சோ பீப்புள் இன்னும் கொஞ்சம் நல்ல கான்டென்ட் இருந்தாதான் வராங்க. அந்த நல்ல வேர்ட் ஆஃப் மவுத் இருந்தாதான் போறாங்க. So I feel like content is becoming king. போக போக தீபாவளியில கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறிட்டு வருது. பட் hopefully good times ahead in terms of festival releases. நான் கொஞ்சம் ஆட் பண்றேன். லைக் நீங்க சொல்றீங்களா OTT, like I'm just adding to your point, like people are prepared to watch an OTT and all. Number something that we didn't talk about, like I think all of us would share. தீபாவளி அன்னைக்கு லைக் ஹவு நம்ம எல்லாருமே படத்துக்கு தியேட்டர்ல போய் பாக்குறது தவிர I know there was a time when everybody at 6 o'clock Sun TV ல என்ன தீபாவளி அன்னைக்கு என்ன படம் போட போறாங்கங்கிறது it was a very big long time. It was a big deal. அந்த வாய்ஸ் எப்ப கேப்போம் இந்திய தொலைக்காட்சி அது கேட்கும் போதே ஒரு எக்ஸைட்மென்ட் உள்ளது ஏறும். It was a huge அப்படின்ற மாதிரி எந்த அளவுக்கு தியேட்டர் போனாங்களோ அதை விட ஒரு 10 times அதிகமா front of Sun TV and watching. ஏன்னா வெளியில பட்டாசும் வெடிச்சிட்டு இருப்பாங்க, டிவில உட்காந்து படையப்பாவோ இந்த வருஷத்துக்கு ரிலீஸ் ஆன பெரிய படத்தையும் உட்காந்து பாப்பாங்க, which will run till like 10 o'clock, out of ads and all that. For old times sake மாதிரி ஆயிடுச்சு அது. என்னதான் டிவில ஆட் போட்டாலும் லைக் ஓடிடில ஆட் இல்லாமலே பார்க்கலாம்னாலும் they will sit in front of the TV and watch because it's a coming together, like ஒரு sense of family, community. So what I'm trying to say is the people who are going to theater are still going. Maybe the Sun TV crowd has migrated to OTT. But I think there is still the percentage of crowd is pretty இருக்காங்க. ஒரு loyal audience இருக்காங்க. I don't think Sun TV crowd இன்னும் போகலன்னு தான் நினைக்கிறேன். லைக் ஃபேமிலி என்டர்டெய்னர்ஸ் போட்டா அவங்க இன்னும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க நாஸ்டால்ஜிக் மூவிஸ். பட் புதுசா ஏதாவது ஒரு சும்மா கேங்ஸ்டர் படம் வருதுன்னா அது வந்து அவ்வளவு ஒர்க் ஆக மாட்டேங்குது. Because அப்போ Sun TVல போடுறப்போ it will be the first time, like அவங்க சொல்றது like புத்தம் புது படம்னு சொல்றப்போ that is basically nobody has seen it outside of theaters, which has changed now. I want to add one more point number, which is true. கடைசி கொஞ்சம் வருஷத்துல நான் என்ன கவனிச்சிருக்கேன்னா after COVID movies have started like போன வருஷம் லியோ, இந்த வருஷம் வேட்டையன், they are choosing ஆயுத பூஜை. I think what is happening is படம் நல்லா இருந்துச்சுன்னு வைங்க, just in case like Leo it carries over. It carries over to Diwali till exactly. But what has been happening போன வருஷம் நான் கவனிச்சது, like I'm sure a lot of us had the same opinion. Jigardanda was so good. But all the every like family la காசு கொடுத்து பாக்குறப்போ they had already spent enough money on Leo. Like ஃபேமிலியா போறப்போ like 4 பேருக்கு காசு கொடுத்து பார்த்தாங்க. After that I don't think they had the bandwidth to go and watch another movie for Diwali. Theater fatigue bro. Theater fatigue is a real thing da kandipa, because again like இப்போ it's expensive and இப்போ நிறைய பேர் வந்து they just convenience தான் அந்த பாக்குறாங்க. That's OTT brings that convenience factor. So unless you can ஒரு படத்தால really justify பண்ண முடியுது, and I feel like we can discuss this. இப்போ கூட இத பத்தி பேசலாம். லைக் இப்போ நிறைய இந்த இன்டர்வியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ப்ரொடியூசர்ஸ் கூட எல்லாம் நடத்துற இன்டர்வியூஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க காமனா எக்ஸ்பிரஸ் பண்ற ஒரு ஃபியர் வந்து அபவுட் ஃபெஸ்டிவல் ரிலீசஸா இருக்கட்டும், ஒரு ஈவன் எனி டைப் ஆஃப் மாஸ் மார்க்கெட் ஃபிலிம்ஸ்னே வச்சுக்கோங்களேன், அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ற ஒரு ஃபியர் என்னன்னா படத்தை ஈஸியா இப்ப தியேட்டருக்கு போற கிரௌட் வந்து லேக்னு சொல்லிடுறாங்க. லைக் இப்போ ஒரு 2 சீன் கோர்வையா வந்து டயலாகா வருதுன்னா லேகு பேசிட்டே இருக்காங்க, லைக் கதை மூவே ஆக மாட்டேங்குது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லைன்றாங்க. ஸோ எங்களுக்கு வந்து as producers we are feeling the pressure to include high points in a film, even though அது ஒரிஜினல் ஸ்கிரிப்ட்ல இல்லாம இருந்திருந்தா கூட அந்த ஹை பாயிண்ட்ஸ் வச்சாதான் படம் சக்சஸ் ஆகுதுன்ற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாங்க இந்த ரீசெண்ட் இன்டர்வியூஸ் நம்ம பார்த்ததுல. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா லைக் மெய்யழகனே which we'll cover in a possibly a future podcast, அதனாலதான் they had to trim it, which is such a tragic thing because that's a beautiful movie. But again இப்போ ஸோ பேசிக்லி இப்போ ஒரு ஃபெஸ்டிவ் படம்னா அந்த ஹை மூமெண்ட்ஸ்
எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ன்றது நீங்க நம்புறீங்க? குவிக் சைட் பார் ஆன் திஸ் டாபிக். போறதுக்கு முன்னாடி I just want to share my 2 points regarding Diwali release. ஃபர்ஸ்ட் டார்க் சொன்ன மாதிரி எனக்கு சன் டிவியில போடுறது வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, 2021 வந்து டாக்டர் வந்து 16th அக்டோபர் ரிலீஸ் ஆச்சு. 2021 தீபாவளி வந்து 4th நவம்பர். டாக்டர் ரிலீஸ் ஆகி 2 வீக்ஸ் கூட ஆகல, அண்ணாத்தைக்கு வந்து ஃபுல் ஸ்கிரீன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து எடுத்துட்டாங்க தியேட்டர்ல இருந்து. அப்ப வந்து எடுத்துட்டு சன் டிவில போட்டாங்க. அந்த டைம் டாக்டர் வந்து ஓடிடில வரல, டைரக்டா சன் டிவில தான் ரிலீஸ் ஆச்சு. ஓடிடில வரல, நெட்ஃபிளிக்ஸ் 30 டேஸ் தான் சொல்லிருக்காங்க, இவங்க 15 டேஸ்ல டிவில போட்டாங்க. ஆமா ஆமா, அண்ணாத்தைக்கு வந்து எல்லா ஸ்கிரீன்ஸும் வேணும், ஏன்னா அதுவும் சன் பிக்சர்ஸோட மூவி தானே. ரஜினி இஸ் a crowd யூனிவர்சல் crowd புல்லர்ன்ற ஒரு பிலீஃப் தானே அது. லைக் இப்போ ரஜினி படம் வருதுன்னா வேட்டையனுக்கே அதனாலதான் லைக் இப்போ ஒரு 200 சம் அகைன் ஜஸ்ட் டு சே as a metric of his star power, இவ்வளோ டோட்டல் வந்து ஒரு கான்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம்கே he is able to bring in this much positive word of mouth which is not his usual template. அதே மாதிரி பண்ணல, டிஃப்ரெண்டா இருக்குனாலும் அந்த குட்வில் தான் லைக் என்னதான் இருந்தாலும் வந்துருவாங்கன்றது. பட் டாக்டர் அகைன் கான்டென்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமா ஃபைட் பேக் பண்ணிட்டு இருக்கு. லைக் டாக்டர் ஜென்வன்லி நல்ல படம் தான். அண்ட் யா, பட் அதனால தான் ரிலீஸ் டைமிங்கோட ப்ரெஷரும் அவங்களுக்கு இருக்கு. லைக் தீஸ் பிக் ஃபெஸ்டிவ் சீசன்ஸ் அப்படின்றது. யா, நோ ஒன் வாண்ட்ஸ் டு கிளாஷ். இப்போ என்னதான் மீடியோக்கர் படமா லைக் மீடியம் பட்ஜெட்டா இருந்தாலும் கிளாஷ் வேணாம் தான் அவங்க விரும்புறாங்க. நேத்து நான் சார்ட் பண்றப்போ something that I noticed was ரஜினி படம் வந்து 1995ல முத்து ரிலீஸ் ஆயிருக்கு தீபாவளிக்கு. ஆஃப்டர் தட் his next movie was அண்ணாத்த. அதுக்கப்புறம் தீபாவளி ரிலீஸே கிடையாது ரஜினிக்கு. ரஜினி was such a huge phenomenon that he didn't need a Diwali release for his movies to do. அதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா விஜய் மூவிஸ் பேக் டு பேக். லைக் விஜய் வந்து 2002, 2003, 5, 7 லைக் அண்ட் விஜய் படம் வராத வருஷம்லாம் அஜித் படம் வந்துருச்சு. வில்லன், அட்டகாசம், வரலாறு, வேதாளம், தீபாவளி ரிலீஸ். ரஜினி didn't need a Diwali releaseங்கிறது இட் வாஸ் எனக்கு நேத்து இந்த லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் தெரிஞ்சது. இட் இஸ் a huge. அவர் அந்த டைம்ல தான் அவர் அந்த சூப்பர் ஸ்டார்டம்ன்ற அந்த ஒரு ஃபைனலைஸ் இது ஆக்சுவலா லைக் ஜஸ்ட் அட் தி டர்ன் ஆஃப் தி மில்லேனியம். லைக் ஆஃப்டர் தட் பேக் டு பேக் பாஷா, அண்ணாமலை, முத்து, படையப்பா, இது எல்லாமே லைக் இட் வாஸ் சச் a ஹாட் ஸ்ட்ரீக். லைக் இதுக்கு மேல அது மாதிரி தமிழ் சினிமால வருமான்னு தெரியல. பட் யா, இட் வாஸ் டெஃபினெட்லி சம்திங் ஒன்ஸ் இன் a lifetime. Same thing Shankar also did not need a Diwali. முதல்வன் மட்டும் தான் ஷங்கருக்கு தீபாவளி படம். மத்தபடி all his movies are on its own because he's a star director. கண்டிப்பா. சோ யா, இப்போ ஒரு ஹை மொமெண்ட் அப்படின்றது சொல்லுங்க. ஒண்ணு தீபாவளி ரிலீஸ்னா எனக்கு மோர் தென் ஃபேமிலி. இப்ப நான் சிங்கப்பூர்ல தான் இருக்கேன் ஆல் த வே. இந்தியாவுக்கு வந்து தீபாவளிக்கு போனதே கிடையாது. ஸ்கூல் லீவ், காலேஜ் லீவ் எல்லாம் வராது அப்போ. ஸோ சிங்கப்பூர்ல தீபாவளி ரிலீஸ்னா எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து அம்மாவோட படத்துக்கு போவேன். அம்மா வந்து இப்ப தியேட்டருக்கு வரவே மாட்டாங்க யூஸ்வலா. உங்களுக்கு தியேட்டருக்கு வர்றது, இந்த ஆடியன்ஸ்ல கத்திட்டு பாக்குறது, அதெல்லாம் உங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. என்னோட ஆப்போசிட்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி அப்ப வந்து ஆனா தியேட்டருக்கு வந்து தீபாவளிக்கு வந்து கண்டிப்பா தியேட்டருக்கு போய் படம் பார்ப்போம். 2011ல இருந்து 7ஆம் அறிவா இருக்கட்டும், ஆரம்பமா இருக்கட்டும், பூஜை, கொடி, மெர்சல், சர்க்கா எல்லாமே சேர்ந்துதான் போய் பார்த்துருக்கோம். அது ஒண்ணு. 2016 அந்த டைம்ல மட்டும்தான் I was like disappointed தீபாவளி ரிலீஸ்னா. ஏன்னா கொடி வந்தது, காஷ்மோரா வந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி ஒண்ணு விஜய் படம் வேணும், இல்ல அஜித் படம் வேணும். தீபாவளினாலே விஜய், அஜித் தாண்டா, அவங்க படம் தானே வரப்போகுது. ஒரு ஹைப் இருக்கும், எக்ஸைட்மென்ட் இருக்கும். 2011ல இருந்து அப்படியே வந்துட்டு 2016 was a disappointment. 2021 டிசப்பாயின்மென்ட் தான் சொல்லுவேன். அண்ணாத்த இனிமி கோவிட் வச்சுட்டு உலகத்துக்கே அது டிசப்பாயின்மென்ட். ஐ மீன் சொல்லக்கூடாது, பட் யா, இட் கேவ். 2021ல மூவிஸ் were there, மாஸ்டர் was there, you had மாநாடு, 2 big wins for தமிழ் சினிமா. 2022 ட்வின்ஸ் வந்து எனக்கு ஓகே, பட் அதுவும் தீபாவளி ரிலீஸ் ஃபெஸ்டிவல் ஹைப் மூவியா அதுவும் கிடையாது. ஸோ 2023 was quite different. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி JDX வந்து இட்ஸ் நாட் யுவர் டிபிக்கல் தீபாவளி டெம்ப்ளேட் ஃபிலிம். ஃபேமிலியோட
சாங்ஸ், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கிடையாது, குத்து அந்த மாதிரி இது கிடையாது, ஆக்ஷன் கிடையாது. இட்ஸ் மோர் ஆஃப் அ கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம்ஸ். அந்த மாதிரி ஃபிலிம்ஸும் தீபாவளிக்கு எடுத்து ரிலீஸ் பண்ணுவாங்கும் போது feel it's good to see the change. I think to add it on our lighter note, whoever is the minds behind the Sun TV இந்த படத்துக்கு தான் சூஸ் பண்ண போறோம் தீபாவளிக்குன்னு, I think they are more in connect with the audience than these producers who actually choose the movie. ஹைண்ட்சைட்ல பார்க்கும்போது சில மூவிஸ்லாம் ப்ரோகிராமர்ஸ் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டுங்க. இப்ப கூட சண்டே டிவிகே மாநாடு வருதுன்னு முத்து தான் போடுறதா இருந்தாங்க. எங்க முத்து பழைய படம் எல்லாம் அப்படி பாத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஜெயிலருக்கு மாத்திட்டாங்க. யாரும் டிவிகே மாநாடு பார்க்க கூடாது, ஜெயிலர் ராயனும் வைக்கிறான்ல தீபாவளிக்கு. சன் டிவி ஆடியன்ஸ்னு ஐ திங்க் அந்த ப்ரோகிராமர்ஸ்க்கு தெரியுது ஆடியன்ஸ் என்ன பாக்குறாங்கன்னு. இப்ப ரீசன்ட் ப்ரீவியஸ் நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா கேப்டன் மில்லரா இருக்கட்டும், பொன்னியின் செல்வன் 2 ஆகட்டும், எல்லாமே வந்து சிங்கிள் டிஜிட்ஸ்ல தான் பிரீமியர் வருது. ஆனா இதே இது காஞ்சனா 4, சந்திரமுகி 2 அது எல்லாமே இன்னும் 12, 13 அந்த ரேஞ்ச்ல வருது. ஸோ அவங்களுக்கும் தெரியுது பீப்புள் இதான் பாக்குறாங்கன்னு. யா ப்ரோ, கண்டிப்பா. Sorry JK, I'm going to stop the recording for 1 minute.